இத்தனை வருஷமா பரமனை தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ண கலாவை பரமன் தூக்கி போடுறதுல தப்பே இல்லை அப்படின்ட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்புறவுகளே. தென்றலை மெல்ல பேசு இனி வரக்கூடிய எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. பரமனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்த கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் கலா மேல இன்னுமே பயங்கரமான சந்தேகம் வந்துடுச்சு. இங்க கைப்பிள்ளை கிட்ட ரொம்பவே சொல்லி புலம்புறாரு. என்கிட்ட அம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. அன்னைக்கு பழனி எனக்காக சாட்சி சொன்னதில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது. இதில் என்னமோ இளமதியோட பங்கு தான் அதிகமாக இருக்கும். அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு தோணுது அப்படின்னு நம்ம பரமன் சொல்லவுமே இங்கே கைப்பில் இருந்துக்கிட்டு இன்னும் ஏன் பரமா யோசிச்சுட்டு இருக்கிற, நீ அந்த பழனியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுக்கே போயிட்டு அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் உனக்கும் மனசு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவுமே இங்கே நம்ம பரமன் பார்த்தீங்கன்னா உண்மையை கண்டுபிடிக்க களத்தில் இறங்கிட்டாரு. இங்கே நம்ம இளமதி வந்து அந்த வட்டி பணம் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது நம்ம நளினி தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பணத்தை வந்து கொடுத்து நளினி இளமதியை அங்கேருந்து மீட்கிறாங்க. நம்ம இளமதி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நளினிக்கு நன்றியுமே சொல்கிறாங்க. எப்படி நளினி உனக்கு விஷயம் தெரியும் அப்படின்ட்டு கேட்கும்போது நளினி வந்து ரஞ்சிதா அவங்க கிட்ட நான் கேட்டேன். அவங்க ரொம்பவே சந்தோஷமா நடந்த விஷயத்த சொன்னாங்க. எனக்கு மனசே கேட்கல. அதனால தான் என் ஃப்ரெண்டு கிட்ட பணத்தை ஏற்பாடு உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே நம்ம இளமதி ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சிடும். நளினியை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. இருந்தாலும் ஒரு நாள் பழக்கத்திலேயே எனக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிற, ரொம்பவே நன்றி நளினி அப்படின்ட்டு சொல்லும்போது அக்கா பரவாயில்ல, நன்றியெல்லாம் சொல்லி என்னை வேற யாரோ மாதிரியே ஆக்காதீங்க, எனக்கு நீங்கள் அக்கா, உங்களுக்கு நான் தங்கச்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே இளமதியும் ரொம்பவே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ரஞ்சிதமும் கலாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க. அவ்வளோதான், அந்த இளமதியோட தொல்லை இனி இல்லை அப்படின்ட்டு. அந்த டைமில் தான் நளினி வராங்க. என்ன அப்போ வந்துட்டு எங்கே போன அப்படின்ட்டு கேட்கும்போது நளினி இருந்துக்கிட்டு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டேன், அர்ஜென்ட் ஒர்க்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு ரஞ்சிதா சொல்லவும் இங்கே அந்த டைமில் தான் நம்ம இளமதி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இளமதியை பார்த்ததுமே ரஞ்சிதம் கலாவுக்கெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. ரஞ்சிதம் என்னென்னமோ சொன்ன, இவ வந்து நிற்கிறா அப்படின்ட்டு கேட்கும்போது எனக்கே ஒன்றுமே புரியலையேம்மா, இவ எப்படி அங்கிருந்து வந்திருப்பா, ஒருவேளை பரமன் இவளை அங்கிருந்து அழைச்சிட்டு வந்திருப்பானோ அப்படின்லாம் ரெண்டு பேருமே ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இளமதியே அப்படியே கலாவை பார்த்து திமிரோட ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. இவளை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பண்ணுவியே தெரியாது ரஞ்சிதம், சீக்கிரமே இவளை இந்த வீட்டில் இருந்து துரத்தி விடுறதுக்கு வேற எதனாலும் பிளான் பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படின்ட்டு ரஞ்சிதம் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே சடனாக சித்தார்த்து பார்த்தீங்கன்னா கையில் கட் பண்ணிக்கிட்டு மா மா அப்படின்ட்டு வழியில் ரொம்பவே கத்துறாரு. இங்கே கலா இருந்துக்கிட்டு என்ன சித்தார்த்து கத்துறான், ரஞ்சிதம் போயிட்டு பாரு அப்படின்ட்டு ரஞ்சிதத்தை முன்னாடி அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே கலாவுமே பின்னாடி போகிறாங்க. இங்கே சித்தார்த்து கையை கட் பண்ணிக்கிட்டு பிளட்டாக போகுது. கலா ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. சித்தார்த்து என்னடா ஆச்சு, எப்பட்றா கையில் இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்ட்டு கேட்கும்போது ஆப்பிள் கட் பண்ணும்போது என் கையில் வெட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு சித்தார்த்து இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே கலா இருந்துக்கிட்டு ரஞ்சிதத்தை பார்த்து முறைக்கிறாங்க. இந்த வேலையை கூட உன்னால் பார்க்க முடியாதா ரஞ்சிதம் அப்படின்ட்டு திட்டுறாங்க. அம்மா தம்பி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, இல்லைன்னா நானே பழம்லாம் கட் பண்ணி தந்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருங்கம்மா நான் போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நர்ஸு பொண்ணை அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு நளினியை வந்து அழைச்சிட்டு வராங்க. அதுக்காக தான் சித்தார்த்துமே இப்படி ஒரு பிளான் பண்ணாங்க. நளினி சித்தார்த்துக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. அப்போது சித்தார்த்து இருந்துக்கிட்டு அம்மா இதை பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், மருந்து போட்டால் சரியாயிடும், இப்போ கொஞ்சம் பெயின் குறைஞ்சிடுக்கு, நீங்கள் போங்கம்மா, அதான் நர்ஸு மருந்து போட்டு விட்றாங்களே அப்படின்ட்டு சொல்லவும் சித்தார்த்து இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்க பாடுறா, உனக்கு எதனாலும் ஒன்றுனா அம்மானால தாங்கிக்கவே முடியாது, அம்மா மனசு ரொம்பவே வேதனைப்படும் அப்படின்ட்டு தெரியாதா உனக்கு. கலா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே சித்தார்த்து இருந்துக்கிட்டு அம்மா ஒரு சின்ன காயம் தானே, சீக்கிரம் சரியாயிடுமா, நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்ல ஒரு ரஞ்சித்தை வந்து கலாவை வந்து வாங்கம்மா போகலாம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே நளினி கிட்ட சித்தார்த்து நெருங்க தான் ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சித்தார்த் அப்படியே நளினி மேலே வந்து கை வைக்கிறாங்க. அப்போது நளினியுமே பார்க்குறாங்க. என்னால் வலி தாங்க முடியலை, அதான் கொஞ்சம் உங்கள் மேலே கை வச்சா எனக்கு கொஞ்சம் வலி குறையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நளினியுமே அந்த டைமில் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி அப்படின்ட்டு கை தண்ணியில் படாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வந்து காயம் ஆறும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம நளினி வந்து கிளம்புறாங்க. அப்போது சித்தார்த் இருந்துக்கிட்டு
நளினிக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு நளினி கையில் வந்து முத்தம் கொடுத்துட்டாரு. நம்ம நளினிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லை நீங்கள் மட்டும் இல்லைனா இன்றைக்கி என்னோடய நிலைமை என்ன இருந்திருக்குனே தெரியாது, இது ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் அப்படின்ட்டு சொல்லவும், கிஃப்ட்டு உங்கள் ஊரில் இப்படி தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நளினி இருந்துக்கிட்டு கொஞ்சம் கோவப்பட்டு தான் கேட்குறாங்க. சரி சரி கோவப்படாதீங்க, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டேன், உங்களுக்கு நான் வேறு ஒரு கிஃப்ட்டு வேணால் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க, அதை நான் சீக்கிரமே ரிட்டர்ன் பண்ணணும், எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வேணாம் அப்படின்ட்டு நம்ம நளினி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. சித்தார்த் இருந்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ என் வலையில் கண்டிப்பாக விழுந்துருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு சித்தார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. இங்கே நளினி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க. அதை பார்த்து இளமதி வந்து பேசுகிறாங்க. என்னாச்சு நளினி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது நளினி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது இளமதி நளினிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு நளினி, அந்த சித்தார்த்துக்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இருக்கிறதா உனக்கு நல்லது, அவை நல்லவெல்லாம் கிடையாது, அவை ரொம்பவே மோசமானவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம நளினியுமே பார்த்திங்கன்னா சரிங்கக்கா, இது நான் அவர்கிட்ட பார்த்துருந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பரமன் வந்து அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி பழனியோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அப்போது பழனி அவசர அவசரமாக பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கிளம்புறாரு. ஆனால் நம்ம பரமன் வந்து அவரை மடக்கி பிடிச்சிடுறாரு. பரமனை பார்த்ததுமே பழனிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே பரமன் இருந்துக்கிட்டு, என்ன பழனி அவ்வளோ அவசர அவசரமாக எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, ஒரு அவசர வேலை பரம, அதனால தான் நான் கிளம்பிட்டேன், என்ன தேடிலாம் வந்திருக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே பரமன் இருந்துக்கிட்டு, உண்மையை சொல்லு, அன்னைக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் பரமா, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஓ அம்மா தான் உனக்காக எல்லாமே பண்ணது, என்ன கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி கோர்ட்டில் வந்து நிப்பாட்டினது அப்படின்ட்டு சொல்லும்போது எங்கள் பரமன் பழனியோட முகத்தையும் கண்ணையும் பார்க்குறாரு. இந்த பழனி சொல்கிறதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்லை, நம்ம இப்படியெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக உண்மையை இவன் சொல்ல மாட்டா, நம்ம வழிக்குமே வரமாட்டா அப்படின்ட்டு பரமன் வந்து கத்தியை எடுக்கிறாரு. கத்தியை பார்த்ததுமே பழனிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. என்ன பரமா என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்கும்போது, நீ இப்போ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், இந்த இடத்துலையே உன்னை கொன்று போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம பரமன் சொல்லவும், பரமா என்னை விற்று பரமா, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பழனி பரமன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு பரமன் ரொம்பவே வந்து கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ தான் பரமனுக்கு விஷயமும் தெரிய வருது, நம்மளையும் சண்டைக்கோழியும் பிரிக்கணும் அப்படின்னு தான் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இளமதி சொன்ன மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேலே பாசமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இளமதி நம்ம மேலே உசுரையே வச்சிருக்கிறா, அவளை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருந்திருக்கோமே, நினைக்கும் போது கோவம் வருது நமக்கே நம்ம மேலே அப்படின்ட்டு பரமன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இங்கே பழனி இருந்துக்கிட்டு பரமன் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இந்த விஷயம் மட்டும் கலாமாவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், என்னை உயிரோட விட மாட்டாங்க. பரமா இப்போ தான் உண்மையை சொல்லிட்டேல, நான் போகிறேன், நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்ட்டு பழனி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்கே பரமன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து வராங்க. இங்கே இளமதி வந்து பரமனுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, பரமன் வீட்டுக்கே வரலையே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம இளமதி கால் பண்ணுறாங்க. இங்கே கலா இருந்துக்கிட்டு, என்ன இந்த பரமன் இன்னைக்கு சரியே இல்லையே, எதையோ ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தான், வர வர பரமன் வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறான், நம்ம மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சோ அப்படின்ட்டுலாம் வந்து கலாவுக்குமே டவுட்டு வருது. பரமனுக்கு தொடர்ந்து இளமதி கால் பண்ணிகிட்டே இருக்கவும் நம்ம பரமன் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு சண்டைக்கோழி அப்படின்ட்டு. பரமா எங்கே இருக்கிற, உன்னை ரொம்ப நேரம் ஆளையே காணோமே அப்படின்ட்டு கேட்கும்போது, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கிறேன். பரமன் கொஞ்சம் வருத்தத்தோட பேசுகிறத கண்டுபிடிச்சிட்டு இளமதி வந்து, பரமா எதுனாலும் பிரச்சனையா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, இன்னும் நடந்த விஷயத்த நீ மறக்கலையா, நீ அதெல்லாம் கண்டுக்காதடா, விடுடா, ஃபீல் பண்ணாதா அப்படின்ட்டு நம்ம இளமதி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம பரமன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நிறையவே பரமன் வந்து யோசிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக நம்மளை சுயநலத்துக்காக தான் வந்து கலாமா அவங்க கூட வச்சுருந்துருக்குறாங்க, நம்ம தான் உண்மையான பாசம் அப்படின்ட்டு தப்பாக நினச்சிருந்துருக்கோம். ஆனால் இளமதி நம்ம மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கிறா, உசிரையே வச்சுருக்கிறா, இதுக்கப்புறம் நம்ம ஏன் இளமதிக்காக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம பரமன் யோசித்து முடிவெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பரமன் பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த டைமில் வந்து தன்னறியாமலேயே இளமதி கிட்ட தன் மனசில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடச்சிடுறாங்க. இளமதி, இதுக்கப்புறம் நீ தான் என்னோட வாழ்க்கை, எனக்கு எல்லாமே, என்னோட
சொந்தம், பந்தம் எல்லாமே நீ தான் எனக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இளமதிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கலா பரமனோட நிலைமையை பார்த்துட்டு, "பரமா உனக்கு என்னப்பா ஆச்சு? நீ இப்படிலாம் குடிக்கிறதுக்கு காரணம் இவ தானே. இப்போ கொஞ்ச நாள் நீ நல்லா தானே இருந்த. மறுபடியும் உன்னை இவ இதனாலும் கஷ்டப்படுத்திட்டாளா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்கே கலா முகத்தில் செருப்பால அடிக்கிற மாதிரியே வந்து நம்ம பரமன் பதில் சொல்கிறாங்க. அ சண்டைக்கோழி எதுவுமே பண்ணல. அவ நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறா. ஆனால் இவ்வளோ நாளாக நான் யாருக்காக வாழ்ந்தனோ அவங்களுக்கு என் மேலே பாசமும் இல்லை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எண்ணமும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ரொம்பவே குடிபோதையில் நம்ம பரமன் பார்த்தீங்கன்னா நம்ம இளமதி காலில் விழுந்து கதறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. இளமதி உன்னை நான் புரிஞ்சுக்கவே இல்லை, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிய வருது. எனக்காக நீ ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிற அந்த டைமில் நான் உன்னை நம்பாமல் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம இளமதி இருந்துக்கிட்டு, பரமா அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலடா பரமா, உன்னை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம இளமதி அப்படியே பரமனை ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரஞ்சித்தும் கலாவுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. தலையில் மிகப்பெரிய இடி விழுந்தாப்புல தான் இருக்குது. இங்கே கலா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் அப்படியே தலையை சுற்றிக்கிட்டு மயக்கமே வந்துடுது. ரஞ்சித்தும் இருந்துக்கிட்டு பார்த்துட்டு, "அம்மா என்னம்மாச்சு?" அப்படின்ட்டு அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பரமன் நம்ம இளமதியை பார்த்துட்டு நளினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இளமதி அக்காவும் பரமன் அண்ணாவும் ரொம்பவே நல்லவங்க. அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு நம்ம நளினி மனசுலேயே நினைக்கிறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.